ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். திருக்க மீன் குழம்பு ரெசிபி. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இதுதான் திருக்க மீன். இப்போ இந்த மீன் மேலே சுடுதண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்படி கையாலே தேய்ச்சிங்கன்னா தோல் மேலே இருக்கிற சொரசொரப்பான பகுதி வந்துடும். இன்னமும் நல்லா வெள்ளைன்னு வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாத்திரம் விளக்குற நார் இருக்கு இல்லையா, அதை போட்டு தேய்ச்சிங்கன்னா சிரமப்படாமல் சீக்கிரம் தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். பாருங்கள் எப்படி வெள்ளையாயிடுச்சுன்னு. இப்போ சுற்றி இருக்கிற ஓரங்களை இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். வால் பகுதியும் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி பீஸ் போட ரெடி பண்ணிடலாம். சென்டர் பகுதியில் போன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதனால பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற குடல் மற்ற பகுதி எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுடலாம். அப்பயுமே இந்த மீனில் ரத்தம் இருக்கும், அதையும் நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரங்கள் வெட்டினோம் இல்லையா, அதுக்கு உள்ளெல்லாம் இப்படி ரத்தம் இருக்கும். நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா அந்த ரத்தமும் வந்துடும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்குங்க. அது கூடவே சீரகம் சேர்த்துக்குங்க. இது ரெண்டும் ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா வடகம் சேர்த்துக்குங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கோழி குண்டு சைஸ் புளியை நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், அது கூட தேங்காய் தேவையான அளவு சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. இது எல்லாத்தையும் இந்த புளியோட கலந்து நம்ம டைரெக்டாக சட்டியில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ குழம்பு ரெடி. நம்ம சாதத்தோட பரிமாறிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.